வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. அதாவது வறுமையும் திறமையும் நடமாடும் ஒரு இடம் திரையுலகம். இங்கு திறமை இருக்கும் அளவிற்கு வறுமையும் சற்று பின்னிருந்து உந்தி தள்ளும் சில திரைக்கலைஞர்களை. அவர்கள் தங்கள் வறுமையை தாண்டி திறமையை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருப்பார்கள். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த இடத்தில் ஆண்களாக இருந்தால் அடிபணிந்து எந்த வேலை வேண்டுமானாலும் செய்து தருகிறோம், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று ஒரு அடிபணிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழலில் இருப்பார்கள். இதுபோல்தான் பெண்களும். ஆக இந்த பெண்களுக்கு இதுபோன்று அடிபணிந்து நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழுத்தம், ஒரு மிகப்பெரிய தண்டனையாகத்தான் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கின்றன. இது சினிமா உலகில் மட்டும் நடப்பதாக ஒரு பூதகரமான காட்சியை ஏற்படுத்துவது என்பது ஒரு பிழை. அங்கு நடந்த குற்றச்சாட்டுகளை, பாலியல் குற்றங்களை தண்டிக்க வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இங்கு ஜனநாயகத்தின் 4வது தூணாக தன்னை கருதி கொள்கிற அல்லது அதுபோன்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வதந்திகளை கிளப்பவும், மற்றவர்களையும் இதுபோல் ஏதோ ஒரு பேச தூண்டி அதிலிருந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச், அதாவது ஒரு விவகாரமான வார்த்தைகளை யார் சொல்கிறார்கள் என்று தெரிவதும் இங்கு ஒரு அடிப்படை பத்திரிகை தர்மத்தை கொன்றுவிட்டு தெரிகிற விஷயமாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. அப்படி எந்த ஒரு நல்ல நோக்கமும் இல்லாமல் ஒருவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்குவதும், அந்த வார்த்தைகளை விவகாரமான வாக்கியங்களாக மாற்றுவதும் என்ற ஒரு தந்திரமான செயலை செய்து கொண்டு சில பத்திரிகைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை வைத்து மலையாள திரையுலகத்தினர் தவறு செய்தவர்கள் நடுங்கலாம், எதுவுமே தெரியாதவர்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். அவர்களுக்கும் எதுவுமே தவறு செய்யாதவர்கள், மலையாள திரையுலகில் இந்த ஹேமா கமிட்டியின் இதில் இடம்பெறாதவர்கள், அதாவது அந்த ஹேமா கமிட்டி சொன்னது போன்று பாலியல் குற்றங்கள் செய்யாதவர்கள் யார் செய்திருக்கிறார்களோ அதில் நமது நண்பர் இருப்பாரோ, அதை அந்த நண்பர் மாட்டிக்கொள்வாரோ, அவர் மாட்டிக்கொள்வதால் நமக்கும் சேர்த்துதானே அவமானம் என்று அஞ்சுகிறவர்களும் இருப்பார்கள். இதை தூண்டிவிட்டு இதிலிருந்து ஏதாவது ஒரு மலினமான செய்திகளை சேகரிப்பதற்கு செய்தி ஊடகங்கள் எல்லா செய்தி ஊடகங்களையும் சொல்லவில்லை, சில செய்தி ஊடகங்கள், அவர்களை மட்டுமே இங்கு குறிப்பிடுகிறேன். தயவு செய்து பத்திரிகை தர்மத்தை கடைபிடியுங்கள். நீங்கள் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக அறியப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு அதற்கு மேல் அதை சொல்வதற்கு ஒன்று தோன்றவில்லை. கண்ணியம் கடைபிடியுங்கள் பத்திரிகையாளர்களே. நன்றி.